இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது. Genesis chapter 8 verse 1. Then God remembered Noah. Then God remembered Noah and every living thing and all the animals that were with him in the ark. அதே போல இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைந்தருளினார். Then God remembered Rachel. இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களை நினைந்தருளினார். கர்த்தர் உங்களை நினைந்தருளினார். அந்த இடத்திலே, நோவா என்ற இடத்திலே, ராகேல் என்ற இடத்திலே உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் திருவதனியை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அனாவை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் கவிதாவை நினைவு கூர்ந்தார். அப்படியானால் என்ன பிரியமானவர்களே, உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேளை வந்தது. கர்த்தர் நோவாவை மறந்து போகவில்லை, ராகேலை மறந்து போகவில்லை. கர்த்தர் நினைந்தருளினார் என்று சொன்னால் அவர்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. Their set time has arrived. Their appointed time has arrived. Let us say it together. My set time has arrived. My appointed time has arrived. Amen. அப்படியானால் கர்த்தர் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறும் வேளை வந்தது. ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும்போது, யோசேப் 3 வருஷங்கள் சிறையிலே இருந்தார். ஆனால் கர்த்தருடைய வேளை வந்தபோது அவன் பார்வோனுக்கு முன்பாக நின்றார். அவ்வளவு காலமாய் ஏன் ஆண்டவர் காத்திருந்தார்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய, அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய, அவன் படிக்க வேண்டிய, அல்லது ஆண்டவர் அவனுக்கு படிப்பிக்க வேண்டிய காரியங்களை அவன் படித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அவன் வைக்க போகிற இடத்திலே அவனுக்கு தேவையான காரியங்கள். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆண்டவர் செய்து கொண்டு வந்தது, நீங்கள் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வதற்கு உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தர வேண்டி இருந்தது. யோசேப் அந்த சிறையில் இருந்த காரியத்தை பார்க்கும்போது அவனோட கூட இருந்தவர்கள் ராஜாவுடைய அரண்மையிலே வேலை செய்கிறவர்கள். யோசேப் போக வேண்டிய இடம் அரண்மனை. அரண்மனையிலே போய் வேலை செய்ய வேண்டியவனுக்கு சில காரியங்கள் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அந்த நாட்டை ஆளுகிற தகுதிக்கு அவன் வரும்படிக்கு அவனுக்கு அநேக காரியங்கள் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே குழியிலிருந்து கூட்டிக் கொண்டு போய் அரண்மனையிலே வைத்திருந்தால் அவனால் சரியாக கொடுக்கப்பட்ட வேலையை செய்திருக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, அதே காரியத்தை தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே செய்கிறார். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இன்னும் அது வரவில்லை என்று கேட்டால், ஆண்டவர் அதை நீங்கள் பெற்று அதை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக உங்களை பயிற்சிவிக்கிறார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அவர் நினைவு கூர்ந்தார். உங்களுக்குரிய சரியான நேரம் வந்தது. No more delay in the name of Jesus. Amen. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அதாவது உங்களுக்கு கர்த்தர் குறிப்பிட்ட நேரம் வந்தது. என்ன நோக்கத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ, உங்களை கொண்டு என்ன காரியத்தை செய்ய ஆண்டவர் விரும்பி இருந்தாரோ, உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை நிறைவேற்றும் வேளை வந்தது. சொல்லுவோம், கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்தார், எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. என்னுடைய கைரோஸ் மூமெண்ட் ஹஸ் அரைவ்ட். எனக்கு குறிக்கப்பட்ட நேரம் வந்தது. எனக்கு கர்த்தர் நியமித்த நேரம் வந்தது. ஆமென். No more delay in the name of Jesus. ஆண்டவர் உங்களை நினைவு கூர்ந்தார். உங்களை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை, அதாவது உங்களை கொண்டு செய்ய போகிறதுக்குரிய நேரம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆமென். அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனை அறியாத யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இது தற்செயலான காரியம் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதற்குரிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
நான் இந்த வீடியோவை போட்டேன், என்னால் இதை நிப்பாட்ட முடியவில்லை, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர் பார்த்து கொண்டிருப்பீர்களானால், உங்களுக்கு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. அவரை நீங்கள் உங்களுடைய கடவுளாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பிதாவோடு ஒப்புரவாக்கப்படுகிறீர்கள். ஆகையால் இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சிலுவையில செய்த முடித்த காரியத்தின் பங்காளிகளாக நீங்கள் மாறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.